தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலைய மண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தம்பலம் திருச்சிட்டம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கு உரிய என்னுடைய மாணவ செல்வர் ரமணா ஐயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவ செல்வங்களாக விளங்கி சைவ திருவுரைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் நாள்தோறும் சிந்திக்கின்ற மெய்யன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தகனுடைய திருவாசகத்தில் கீர்த்தி தகவல் என்ற அந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம். அதுல வேதத்திற்கு பொருள் சொன்ன அந்த படலத்தை பரஞ்சோதி முனிவர் விரிவாக சொல்வதை நாம் பார்த்தோம். நம்பி திருவிளையாடல்ல சுருக்கமாக சொல்லுகிறார். அது ஒரு 7-8 பாட்டு தான் இருக்கு. அந்த பாடலை கொஞ்சம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். அதனால பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தையும் நாம் செய்தி சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்தில் நம்பி திருவிளையாடலையும் நாம் கொஞ்சம் அந்த செய்தியை பார்க்கலாம். வேதம் உணர்த்திய திருவிளையாடல் என்று இருக்குது. வேதத்துக்கு பொருள் உபதேசம் செய்தது என்று அங்க வருது. அந்த இரண்டுக்கும் புராணத்துல நிகழ்ச்சியில வேறுபாடு இருக்கிறது. இங்க சொல்றது சுருக்கமாகத்தான் சொல்றார். அது அதிகமாக போனால் ஒரு 12 பாடலுக்குள்ள முடிச்சிடுறார். நந்தல் இல்லாத காலம் 4 யுக வடிவமாக அந்தமில் கற்பம் தோறும் அடைவினில் வாரா நின்றது. இந்த ஒன் பிரம்மகற்பத்து இயைந்த 5ஆவதான முந்தைய யுகங்கள் 4 முதல் யுகத்து ஆதி தன்னில் என்ன நடந்ததுன்றதை ஆரம்பிக்கிற போது யுகங்களை சொல்றார். நந்தலில்லாத காலம் 4 யுகம்ன்றார். முடிவில்லாத கர்ப்பகாலங்கள். அந்த கர்ப்பகாலம் என்றது ஊழின்னு நாம் பொதுவாக சொல்லுவோம். அதற்கு இங்கே பாட்டில் விளக்கம் கொடுக்கிறார். நந்தலில்லாத காலம் 4 யுகம்ன்றார். காலந்தோறும் கர்ப்பகாலங்கள் ஊழிதோறு ஊழின்றாங்க இல்லையா? அதுபோல ஊழிதோறு ஊழி வளர்ந்து 4 யுகங்கள் முறையாக வந்தது. அதுல பிரம்மகற்பம் என்றும் திருமால் கற்பம் என்றெல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. பிரம்மன் முதலிலே தோற்றுவித்தால், பெருமான் பிரம்மனை முதலே தோற்றுவித்தால் அது பிரம்மகற்பம், திருமாலை முதலே தோற்றுவித்தால் அது திருமால் கற்பம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. ஆனால் பிரம்மகற்பத்திலே 5ஆவதாக இருக்கிற 4 யுகங்களுக்கு முடிந்து முதல் யுக தொடக்கம். பிரம்மகற்பத்திலே முதல் யுகம் 4 யுகம் முடிந்து மறுபடியும் முதல் யுகம் தொடங்குது இல்லையா? இந்த 4 யுகம் என்ன என்று நமக்கு தெரியும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த ஒன்னொன்னுக்கு ஆண்டு கணக்கு உண்டு. இத்தனை ஆண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சொல்வாங்க. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று. அதுல திரேதாயுகத்தில் ராமாயண மகாபாரதம் திரேதாயுகத்தில் நடந்தது என்று சொல்ற வழக்கம் உண்டு. இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் அதை மகாயுகம்னு சொல்லுவாங்க. கிருதயுகம், திரேதாயுகம் இருக்கு இல்லையா? இது சேர்ந்தால் ஒரு மகாயுகம், 4ம் சேர்ந்தால் மகாயுகம். அதுபோல 12 மகாயுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்திரம். இந்த சொற்கள்லாம் நமக்கு தெரியறதுக்காக சொல்றேன். யுகம் என்று சொல்றோம் பொதுவா.
ஊழிக்காலம் நாம சொல்றோம். ஒரு மகாயுகம் 4 யுகங்களும் சேர்ந்தால் அது மகாயுகம். 12 மகாயுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்திரம். 14 மன்வந்திரம் இணைந்தால் அது ஒரு கற்பம், பிரம்ம கற்பம் சொல்றோம் இல்லையா? இப்படி சேர்ந்தால் அது ஒரு கற்பம். அப்போ ஒரு கற்பம் என்றால் 672 யுகங்கள். 4 யுகங்கள் போல 672 யுகங்கள்ன்றாங்க. அதாவது 4 யுகம் சேர்ந்தால் ஒரு மகாயுகம், அப்புறம் 12 மகாயுகம் சேர்ந்தால் ஒரு மன்வந்திரம், அது 14 மன்வந்திரங்கள் இருந்தால் ஒரு கற்பம் என்று 4, 12, 14, 4 × 12, 14 சேர்த்தால் 672 யுகங்கள். அதான் எண்ணற்ற கற்பம். இது போல எண்ணற்ற கற்பம் இருக்குது. ஒரு கற்பத்தை விளக்கம் சொன்னா இவ்வளவு இருக்குது என்றார். அதுல கூட என்ன சொல்லணும், எப்படி பார்க்கணும்? பிரம்மனுடைய ஆயுட்காலம் இருக்கு இல்லையா? பிரம்மனுடைய ஆயுட்காலம் ஒரு பிரம்ம கற்பம் சொல்வாங்க. பிரம்மனுடைய ஆயுட்காலம் முடிந்தால் பிரம்ம கற்பம் முடிந்து சொல்வாங்க. அந்த பிரம்மனுடைய ஆயுட்காலத்துக்கு எனக்கு சொல்றாங்க என்றால், இப்ப சொன்னோம் இல்லையா கற்பங்கள், ஒரு கற்பத்துக்கு எப்படி சொன்னோம், அது போல 360 கற்பம். 360 கற்பங்கள்ல ஆயுள் ஓராண்டு. 360 கற்பங்கள் ஒரு ஆண்டு. அவனுக்கு பிரம்மனுக்கு ஒரு ஆண்டு. அதுபோல 150 ஆண்டுகள் பிரம்மன் இருக்கணும் அவனுடைய ஆயுட்காலம். கணக்கு அந்த கற்பம் இல்ல 672 யுகம். அதுல 300 கற்பங்கள் ஆயுள் காலம். அந்த 360 காலத்துல அது ஒரு ஆண்டு. அதுபோல 150 ஆண்டுகள் என்று சொன்னால் 36,28,08,000 யுகங்கள் ஒரு பிரம்மனுக்கு ஆயுட்காலம். இருக்கிறதுலேயே பிரம்மன் தான் குறைவு, இன்னும் திருமாலாம் இதை விட அதிகம் என்று இப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி பிரம்ம கற்பத்தில் 5வது சுற்று, 4 யுகம் முடிந்து 5வது வருது இல்லையா ஒரு சுற்று. 5வது சுற்று வருகின்ற பொழுது கிருதயுகம் தொடங்கியது. ஒரு சுற்றா சுற்றி சுற்றி வர்ற பொழுது கலியுகம் முடிந்து கிருதயுகம் தோன்றுகிறது. கிருதயுக தொடக்கத்திலே கண்ணுவன் முதலான முனிவர்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? 4ஆம் சுற்றிலே 5வது சுற்றுல பேசுறாங்க. இவங்க 4வது சைக்கிள் இருக்கு இல்லையா, 4வது சைக்கிள். அந்த 4வது சைக்கிள் சுற்றுல கலியுகத்துல வேதங்கள் எல்லாம் போற்றப்படவில்லை. மறையவர்கள் தம்முடைய தொழிலை விட்டார்கள், இடிதொழிலை செய்தார்கள். அதனால கண்ணு முதலை முனிவர்கள் எல்லாம் கிருதயுகத்தின் தொடக்கத்துல மறைந்து போன வேதங்களுடைய பொருளை உணர வேண்டும் என்று எண்ணினார்கள். காலப்போக்கிலே கற்பங்கள் மாற மாற எல்லாம் மாறி போயிற்று. அதான் அங்க சொல்றார். எப்படி நந்தல் இல்லாத காலம் 4 யுக வடிவமாக அந்தமில் கற்பம் தோறும் அடைவினில் வாரா நின்றது. இந்த ஒன் பிரம்ம கற்பத்து 5வது பிரம்ம கற்பத்தில் 5வது சுற்றுல 4 யுகங்கள் தோன்றிய பின்னால் மறுபடியும் முதல் யுகம் கிருத யுகத்திலே எல்லாம் தோன்றினார்கள். யார்? கண்ணுவன் முதலாக உள்ள காரண முனிவர், கண்ணுவர் முதலான அத்தனை முனிவர்கள் சேர்ந்தார்கள். மண்ணில் ஓர் இடத்திலே கூடினார்கள். இல்லத்துல சொல்லி மனத்திடையோர் ஓர்வார் ஆராய்ச்சி பண்றாங்க, என்னடா செய்யறது. அங்கன் எண்ணும் முற்கலி யுகத்தில் இருக்கும் உன் வேதம் 4ம். உன் கலியுகத்துல முன்னே இருந்த யுகம், அந்த கலியுகத்துல இருந்த வேதம் 4ம் பண்ணமை நெறியின் ஓதாது ஒழிந்தார்கள் பார்ப்பார் யாரும். பார்ப்பனர்கள் வேதத்தை ஓதாது ஒழிந்தார்கள் ஒரு காலத்துல, அந்த ஊழிக்காலத்துல ஒரு கர்ப்பத்திலே ஒரு யுகத்திலே அதை ஓதாது ஒழிந்தார்கள். அப்படி வேதம் ஓதாத காரணத்தினாலே நீங்க பார்க்கலாம், ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும் சொல்வாங்க. அது மட்டுமல்ல, காவலன் சரியா இருக்கும், செங்கோல் செலுத்தணும். காவலனுடைய செங்கோல், அரசனுடைய செங்கோல் சரியாக இல்லை என்றால் வள்ளுவர் என்ன சொல்றார்? வானத்திலே மழை பொழியாது. அப்புறம் அந்தணர்கள் நூல் மறப்பார், அந்தணர்கள் வேதம் ஓத மாட்டாங்க. பயன் குன்றும் பசு பால் தராது. பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் என்றால் அந்தணர்கள் வேதம் ஓத வேண்டும், இல்லை என்றால் மழை வராது, பசு பால் தராது. அதெல்லாம் தீய காலம்.
அதுபோல பார்ப்பனர்கள் வேதம் ஓதாமல் விட்டு போனார்கள். எனவே தீமை சேர்ந்துதான். என்ன சொல்றார்? ஒருமை நெஞ்சகமும் முன்னை இருபிறப்பும் ஒழுங்கும் ஓங்கும் பெருமை முத்தழலும் 4 ஆசிரமும் பீடு இலங்கும் அரியப்பால் வேள்வி 5 ஆதிநூல் அங்கம் 6 தருமை 7 செய்யும் மற்றும் தவிர்ந்து இழித்துடையில் சார்ந்தார். வேதம் ஓதுகின்ற அன்னர்கள் எல்லாம் எப்படி போனாங்களாம்? ஒருமை நெஞ்சம், பெருமானையே எண்ணுகின்ற, பரம்பொருளையே எண்ணுகின்ற அந்த ஒருமை நெஞ்சம் போயிடுச்சு. கான்சன்ட்ரேஷன் இப்ப சொல்றோம் இல்லையா, மெடிடேட் பண்ற பொழுது ஒரே பொருளை எண்ணுறது, அந்த ஒருமை நெஞ்சம் போய்விட்டதா. இருபிறப்பு, முன்ன இருபிறப்பு என்றால் அந்தரனுக்கு இருபிறப்பு உண்டு. ஒரு பிறப்பு அந்தர் குலத்திலே பிறத்தல், மறுபிறப்பு உபநயனம் ஆனவுடனே இன்னொரு பிறப்பு என்று இருபிறப்பு சொல்றாங்க. உங்களுக்கு சொல்ல ஞாபகம், எனக்கு பார்ப்பனர்கள் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இன்னைக்கு பார்ப்பான் என்ற சொல்லை திருவள்ளுவரே சொல்றார். மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் என்று வருது. பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் வருது. அந்தணர் என்ற சொல் பொதுவான சொல்லுங்க. அதாவது அந்தணர் என்போர் அறவோர். நாங்கள் பார்ப்பனர் என்பது ஒரு சாதியோடு சேர்ந்த இணைந்த ஒரு பெயர். அது ஏன் பார்ப்பனர் என்று சொல்றாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பார்ப்பு என்றால் பறவை குஞ்சின்னு அர்த்தம். பறவையுடைய குஞ்சு இருக்கு இல்லையா, சிறிய பறவை முட்டையிலிருந்து வெளிவருது இல்லையா, அது பார்ப்புன்னு பெயர். அது முட்டையில் இருக்கிறது, முட்டையிலிருந்து மறுபடியும் வெளியில் வருது. அப்போ பார்ப்பு என்பது பறவையினுடைய சிறு பறவை, அது முதல்ல முட்டையா இருக்குது, அது ஒரு பிறப்பு இருக்கு. முட்டையிலிருந்து வெளியே வருது இல்லையா, அது இன்னொரு பிறப்பு. எனவே 2 பிறப்பு இருக்கு. முட்டையாக வந்து பிறக்கிறது ஒன்று, ஏன்னா வெளியே வந்துடுது இல்லையா, அந்த கோழியினுடைய பெட்டை கோழியினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்துடுது இல்லையா, அது ஒரு பிறப்பு. மீண்டும் முட்டையிலிருந்து வெளிவருது இல்லையா, அது இன்னொரு பிறப்பு. இரு பிறப்பு. அதுபோல் இவர்கள் அந்தந்த குலத்திலே பிறப்பார்கள். உபநயனம் செய்தால்தான் இன்னொரு பிறப்பு. அதுதான் உண்மையான அந்தணர்கள். அப்ப இருபிறப்பாளர் என்று சொல்றது தான் பார்ப்பு அன்னர். பார்ப்பு போல் பறவை குஞ்சு போல் 2 பிறப்புடையவர்கள் பார்ப்பு அன்னர், இது பார்ப்பனர் என்று வந்து பார்ப்பான் இன்னைக்கு சொல்றோம். அதனால இங்க ஒருமை நெஞ்சகம் போயிட்டு, வேதம் ஓதுகின்ற ஒருமை நெஞ்சம் போய்விட்டது. இருபிறப்பு அந்த ஒழுங்கு போய்விட்டது. முத்தடல் 3 கனல் வளர்ப்பாங்க. முக்கனல், முத்தி, அதாவது அந்த தட்சிணாக்கினியம், காருகபத்தியம், ஆகவனியம் என்ற 3 தீக்கள், 3 தீக்களை வளர்ப்பார்கள். அதாவது காருகபத்தியம் என்றால் வீட்டுக்குள்ளே வளர்க்கின்ற யாகம், யாகசாலை இருக்கும், அங்கே வளர்ப்பது காருகபத்தியம். ஆகவனியம் என்று சொன்னால் பொது இடத்துல பொது யாகசாலை வைத்து பொதுமக்களுக்காக செய்கின்ற மழை வேண்டுதல், உலக நலம் வேண்டுதல் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அது ஆகவனியம். தட்சிணாக்கினியம் என்று சொன்னால் ஊர் புறப்படுகிற பொழுது, பார்ப்பனர்கள் வேறு ஊருக்கு செல்கிற பொழுது நெருப்பை ஏந்தி கொண்டு போவார்கள், கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். அது தட்சிணாக்கினியம் என்று 3 நெருப்பு சொல்வாங்க. அந்த 3 தழல் இல்லை, 4 ஆசிரமம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அந்த ஆசிரமம் போச்சு. பீடிலங்கும் அரியபால் வேள்வி 5 வேள்வி, 5 வேள்வியும் போய்விட்டது. வேள்வி 5, அதாவது பிரம்மையாகும், தேவயாகும், பூதயாகும், மானுடையாகும், பிதிரியாகும், அந்த 5ம் போயிடுச்சு. ஆதிநூல் அங்கம் 6, வேதத்தினுடைய அங்கமா இருக்கிற 6 அங்கங்கள், சிச்சை, கற்பம், வியாகரணம், நிறுத்தம் என்ற அவையெல்லாம் 7 செய் எல்லாம் போய் தவிர்ந்தது. இழிதொழிலில் சார்ந்தார். பார்ப்பனர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருந்ததாலே வேதாங்கம் சிறந்தது, முத்தி சிறந்தது, 4 மறைகள் சிறந்தன, 5 வேள்விகள் சிறந்தன. ஆனால் அவையெல்லாம் விட்டு போறதுனால எல்லாம் போயிட்டு இழிதொழில் சார்ந்தார். பார்ப்பார்கள் இழித்தொழிலுக்கு போயிட்டாங்க, வேறு தொழில் போயிட்டாங்க. தொன்மை நன்கிலாத கால சுபாவத்தால் காலம் மாறியதாலே ஓரோர் நாட்டு நன்மறை ஓதினோரும் நயந்தரு பொருள் தேரார்.
அதாவது மறை ஓதியவெல்லாம் பொருள் தேடுகிறார்கள், நல்ல வகையிலே பொருள் சேர்க்கல. எப்படியாவது பொருளை சேர்க்கலாம் என்று தனக்கு நன்மை வருவதற்காக பொருளை தேடினார்கள். பொருளை தேடியவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கல. மன்னிய பொருள் தேர்ந்தோறும் மனத்தேடை அடுக்க வைத்தார்கள். பின் ஒருவருக்கு நல்கார். சேர்த்த பொருளை கல்வியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் மற்றவருக்கு தரணும். தான் படிப்பது மட்டுமல்ல, படித்தரை மற்றவர்களுக்கு உணர்த்தணும், அறியாதவர்களுக்கு உணர்த்தணும். அதே போல இல்லாத வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு, பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் உள்ளவன் கொடுக்கணும். இதெல்லாம் இல்லை. பொருள் சேர்த்தார்கள், மனசிலே அடுக்க வைத்தார்கள், கல்வியை சேர்த்தார்கள். கல்வியில் சொல்வது யாரும் சொல்ல, இடிதொழிலே போய்விட்டார்கள் என்று பின் ஒருவருக்கு நல்கார். பெரிய பாவிகளாக மாறினார்கள். அந்தனரெல்லாம் பெரிய பாவிகளாக மாறினார்கள். இரடா செய்யறதென்று மரம் திகழ் அவ்வுகம் மறைந்தது. கொடுமையான அந்த உலகம், படை வகையெல்லாம் போய்விட்டது. மரம் திகழ் யுகம், பாவங்கள் நிறைந்த யுகம் வந்து விட்டது. மேன்மை மிக்க படைய யுகம் போய்விட்டது. எனவே இறந்ததால் வேதம் மறைந்து போயிற்று. வேதத்தை ஓத முடியவில்லை, அதனால் பொருள் தெரியல. இதை இளங்க மண்மெசை அறிந்திடுமாறு எங்கே, எப்படி இந்த வேத பொருளை எப்படி அறியலாம் என்று வருந்தினார்கள். அந்த நேரத்துல வரனொரு மண்மகற்கு மணிமுடியாகும் தொல்லை விரிபொழில் மதுரை தன்னுள் இருப்பம் நாம் மெலியாது அங்கன் வருவிரேல் வேதம் 4 மயக்கர நவில்வம் என்றே தெரிதர உரைத்தான் விண்மையில் தீதருப்புகளுக்கு நல்லோர். ஒரு அசரீரை கேட்குது அந்த முனிவர்களுக்கு, நீங்கள் மண்மகளுக்கு மணிமுடியாக இருக்கின்ற மதுரை மணிமுடி போல, மண்மகளுக்கு மணிமுடி போல. எனவே அந்த மதுரையிலே நாங்கள் இருக்கிறோம், அங்கே வாருங்கள், உங்களுக்கு நான்மறை விளக்குகிறேன் என்று அசரீரி கேட்டது. அசரீரி கேட்ட உடனே அந்த நல் உரை கேளாம் முன் அழகன் வாக்கு என்று ஆளித்தார்கள். இது அழகன் வாக்கல்லவா? அழகனி புயங்கனின்னு பாடுறார் ஞானசம்பந்தர் மதுரையில. ஆலவாய் அழகன். எனவே அழகன் நீ புயங்கனி ஆலவாயிலான்னு பாடுறார். எனவே அழகன் வாக்கு என்று ஆளித்தார்கள். இது மதுரை ஆலவாய் பெருமானுடைய வாக்கல்லவா என்று எண்ணி வந்து மாமதுரை தன்னுள் வேகமாக வந்தார்கள். மதுரைக்குள்ளே சென்று வள்ளல் பொற்கோயிலே போனார்கள். கோயிலுக்குள்ளே சென்றார்கள். சந்தையே வடிவாம் வேதமுடனே, பெருமானே வேதத்தை சொன்னவன் அல்லவா, தாடாது எங்கள் சிந்தை ஆகுலங்கள் தீர்க்க வேண்டும். எங்களுக்கு துன்பம் இருக்கிறது, மனசுல துன்பம் இருக்கிறது, அதை தீர்க்க வேண்டும் என்று ஆலவாய் பெருமானை வேண்டினார்கள். உடனே பெருமான் என்ன செய்கிறார்? மணங்கமழ் இறைவன் யாரும் தொழும் குரு வடிவம் கொண்டார். பெருமானுக்கு எத்தனையோ வடிவம், அதை குரு வடிவமாக கொண்டார். அங்கு அணைந்து உயர் முனிவர் யாரும் அதிசயித்தார்கள். பெருமான் குரு வடிவாக அதனை பார்த்து அதிசயிக்கிறார்கள். இறங்கி ஏத்த இணங்கு நூல் வேதம் 4 இனிய அங்கங்களாரும் பிணங்குதலற நவின்றான் பிணங்கு நூல் இளங்கல் மார்பன். நூல் அணிந்தவன் வேதத்தை சொல்வதற்கு போது பூணூல் அணிய வேண்டும். எனவே பூணூல் அணிந்திருக்கிற பெருமான் அங்கே இருக்கிற நூலுடைய முரண்பாடுகள் எல்லாம் தீர்த்து அந்த முனிவர்களுக்கு அந்த வேதத்தையும் 6 அங்கத்தையும் ஓதினான். பொருந்திய தவத்தால் மிக்கோர் பொருளும் அடைவில் கேட்டு அங்கு அரும்பெரும் நிறைவு கூறும் அளவினில் எழுந்து காண பருங்கை வெங்கையங்கள் தாங்கும் பசும் பொன்னால் இலங்கு வான்தோய் திருந்தும் ஆலயத்தை ஒழித்தான் அருளுடைய தேசிகன். எல்லோரும் கேட்டார்கள், மகிழ்ந்தார்கள். வேதத்தை உபதேசித்த பின்னால் பெருமான் அந்த மதுரை ஆலவாய் கோயிலில் போய் மறைகின்றான். பெருமான் மறைகிறான் என்றார். அன்னை ஒப்ப அருள் சுரந்து இப்படி நன்னயத்தின் அடிமைக்கு நல்லவர் சொல் நயப்பு சொக்கரை அல்லது இங்கு எந்நலத்திலும் இல்லென வாழ்த்தினார். சொக்கலிங்க பெருமான் தான் அடியாருக்கெல்லாம் இப்படி எல்லாவற்றையும் நன்மையை செய்யக்கூடியவன் அல்லவா என்று அவரை வாழ்த்தினார்கள். அன்னை ஒப்ப அருள் செய்தான், தாயை போல நமக்கெல்லாம் கருணையோடு வேதத்திற்கு பொருள் சொன்னான் அல்லவா என்று மகிழ்கிறார்கள். மகிழ்ந்து நன்னயத்தின் அடிமைக்கு நல்லவர் சொல் நயப்பொரு சொக்கரை அல்லது சொக்கர் பெருமான் சொக்கேசன் அவரை அல்லது யார் இங்கே இருக்கிறார்கள், எந்நலத்திலும் இல்லை, இது போன்ற தெய்வம் எங்கும் பார்க்க முடியாது என்று முனிவர்கள் எல்லாம் மதுரை பெருமானை வாழ்த்தினார்கள். ஏட்டை நீக்கும் இருடிகள் மண்ணுயிர் வாட்டம் நீங்க மகிழ்வுடும் போதியே. ஏட்டை என்றால் பிறவி, பிறவியை நீக்குவதற்காக வேதம் ஓதி படிக்கிறார்கள் அல்லவா, அந்த இருடிகள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் மண்ணுயிர் வாட்டம் நீங்கியது, அவளுக்கெல்லாம் துன்பம் நீங்கியது, மகிழ்வோடும் வேதியே. கேட்ட வேதம் கிளற பொருளோடு நாட்டில் எங்கும் நயக்க வைத்தார்கள். தாங்கள் கேட்ட பொருளை எல்லாம் எல்லா இடங்களிலும் சென்று வேத பொருளை எல்லாம் அந்த பார்ப்பனர்கள் விரிக்க ஓதினார்கள் என்று பார்க்கிறோம். அதனால்
அண்டம் அடங்களும் வெந்து கடுங்கனல் கொண்டு ஒழியும் நாள் கடைநாள் கண்ட கடம்பவனத்து அரண் அருளது கலவரால் ஒழிக்காலம் முடிந்து இன்னொரு காலம் தோன்றுகிற பொழுது கடம்பவனம் என்கிற மதுரையில் இருக்கின்ற பெருமான் அவருடைய அருளினாலே முனிவர்களுக்கெல்லாம் இதை சொன்னதனால அந்த வேதங்கள் எல்லாம் மீண்டும் இந்த நாட்டிலே பரவலாகின என்று அந்த பாடலை முடிக்கிறார். அந்த பகுதி அதோடு நமக்கு முடிகிறது. 12 பாட்டு. அதனால நம்பி திருவிளையாடலும் கூட பெருமான் தானே வந்து மதுரைக்கு வாருங்கள் என்று முனிவர்களை கூப்பிட கண்ணுவர் முதலான முனிவர்கள் எல்லாம் அங்கே சென்று வேதத்திற்கு பொருள் கேட்டார்கள். கேட்டு எல்லா பொருளையும் பின்னாலே மக்களுக்கு விரிவாக சொன்னார்கள் என்பதோடு நம்பி திருவிளையாடல்ல அந்த வேதத்திற்கு பொருள் சொன்ன அந்த பகுதி முடிகின்றது என்று பார்க்கிறோம். இனிமேற்பட்டு இது கீர்த்தி திரகவல்ல நாம் பார்த்ததில் அந்த அந்தமில் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து என்றதுக்கு நம்ம படிச்சிருப்போம். அந்த 2 வரைக்கு இப்போ 2 படத்தை 2 நூல்கள் இருந்து வேதம் உபதேசத்தை படத்தை ஓரளவு நம்ம தெரிந்துவிட்டோம். இனிமேற்பட்டு அங்க என்ன இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, இதிலேயே ஆகமம் சொன்ன வரலாறு இருக்கு இல்லையா, அதில் வலைவீசின படலம், திருவிளையாடல் புராணத்தில் வலைவீசின படலம் நாம் படிக்கணும். ஒன்று. அதற்கடுத்தது குதிரையை கொண்டு குடநாடு எதிர்மிசை சதுர்பட சாத்தாய் வந்தது என்பது மாணிக்கவாசக பெருமானுக்கு நரியை குதிரையாக்கி வந்தான் என்ற அதை படிக்கணும். அது பாண்டியனுக்காக குதிரை கொண்டு வரும்பொழுது நரியோடு குதிரை ஆக்கினான் என்று அந்த 2ம் நமக்கு தெரியணும். பாண்டியனுக்கு அருள்வதும் மாணிக்கவாசகருக்கு அருள்வதா பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகருடைய வரலாற்று அங்கே பரஞ்சோதியார் விரிவா சொல்றார். திருவாதூரை பற்றியெல்லாம் விளக்கி திருப்பெருந்துறையிலே அவர் பெற்ற அந்த உபதேசம் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். அதனால அதையெல்லாம் கொஞ்சம் விரிவா நம்ம அங்க படிக்க வேண்டியதா இருக்குது. இங்க அதை இப்ப இதெல்லாம் என்ன நடந்து நான் இங்க சொல்லிட்டு வரேன். ஒன்றொன்றா நம்ம பார்க்கணும். இதுல இன்றைக்கு வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணமதில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும் என்று 2 வருது. அந்த குதிரையை கொண்டு சதுரபட சாத்தாய் எழுந்தது நான் இப்ப சொல்லல. இப்ப நான் முதல்ல சொன்ன நந்தம்பாடி என்றது 1 போட்டுங்க. நந்தம்பாடியில் சொன்ன விஷயம் இப்ப நம்ம வேதத்துக்கு பொருள் சொன்னது என்று பார்த்தாச்சு. அது 1. 2வது வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கை, அது 2வது. தர்ப்பணமதில் சாந்தம்புத்தூர் விற்போடு வேடற்கு இந்த விளைவு என்று 3வது. இந்த 3 பற்றி சுருக்கமாக தான் இருக்குது. அந்த வரலாறு நமக்கு தெரியல. இருந்தாலும் அதை என்ன உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்க என்பதை நாம் பார்க்கணும். வேலம்புத்தூர் விட்டேருள் இருந்து 30வது அடி கீர்த்தி திரகவல்ல 29-30. வேலன்புத்தூர் என்று வேலம்புத்தூர் இருக்குது பாட்டுல. அது வேலன்புத்தூராக இருக்கலாம், முருகப்பெருமானோடு தொடர்புடைய ஒரு ஊராக இருக்கிறது. வேலன்புத்தூர், வேலன்னா முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமானு தொடர்புடைய ஊராக இருப்பதாலே அது வேலன்புத்தூர். வேலன்புத்தூர் தான் வேலம்புத்தூர் வருது. அங்க என்ன சொல்றார், விட்டு ஏறு என்றால் வேல்படை. முருகனுக்கு வேல்படை அல்லவா, எனவே வேற்படை. விட்டு ஏறு விற்பொரு வேடற்கு வேலம்புத்தூர் விட்டு ஏறு கோலம் காட்டிய கொள்கை என்றார். அதாவது வேல் வீரன் ஒருத்தர் இருந்திருக்கலாம். அந்த வேல் வீரன் ஒருத்தருக்கு இந்த தலத்திலே பெருமான் வேற்படை வழங்கி இருக்கலாம். இதுக்கு சான்றுகள் கிடையாது, புராணம் இல்லை. திருவாசகத்தில் அவர் சொல்வதாலே உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. வேலம்புத்தூர் விட்டு ஏறு, விட்டு ஏறுனா வேல், வேல் வீரன் ஒருத்தர் இருந்துக்கலாம். வேலினாலே சண்டை போடுறவன் அந்த காலத்துல பாண்டியனுடைய படையில. அந்த வேல் வீரன்
பெருமான் மேலே பக்தி உடையவனா இருந்திருக்கிறான். ஏனென்றால் பாண்டி நாட்டில் அத்தனை பேரும் மதுரை பெருமான் மேல அவ்வளவு பக்தி உடையவங்க. அடுத்ததையும் சொல்ல போறோம். வேலம்புத்தூர் விட்டு ஏறு அருளினான் என்றால், வேலன்புத்தூர் என்பது முருகப்பெருமானோடு தொடர்புடைய ஊர். அந்த ஊர், அந்த பெயர். அங்கே வேல் வீரன் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த வேல் வீரன் ஒருவருக்கு அவருடைய பக்தியினாலே போரிலே சென்று இந்த வேற்படையினாலே வெல்லுவாய், எப்படி முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்தாரோ பெருமான் சூரபதுமனை கொல்வதற்கு, அதுபோல நீயும் பாண்டியனோடு இருந்து பாண்டியன் படை வெல்வதற்கு இந்த வேற்படை உதவும் என்று வேண்டி கேட்டிருக்கிறான். அந்த வேல் வீரன் என்ன கேட்டிருக்கிறான்? பெருமானை, எப்பா பெருமானே, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், உன் அருளாலே ஒரு வேல் வேண்டும் எனக்கு. அந்த வேலை வைத்துக் கொண்டு நான் போரிட்டால் வெற்றி வரும் என்னுடைய பாண்டிய மன்னனுக்கு என்று நாட்டுப்பற்றோடு தன்னுடைய பாண்டியனுக்காக பெருமானை வேண்டியிருக்கிறான். அதுபோல வேற்படை ஒன்றை வழங்கியிருக்கின்றான் பெருமான். அதன் வாயிலாக பாண்டியனுக்கு வெற்றி உண்டாக செய்தான் என்று வருது. திருவிளையாடு புராணத்தில் உக்கிரகுமார பாண்டியன் என்று ஒன்று, அதில் வேல்வளை செண்டு எல்லாம் வரும். அது தனி படலம், அது வேறு தனி வரலாறு. இந்த வேற்படையோடு சேர்க்கக்கூடாது. இது ஒரு தனி ஒரு வீரன், வேல்படை வீரன். அது உக்கிரகுமாரன் பெறுவதற்காக அவன் வேறு. முருகப்பெருமானாக வந்தார் என்று சொல்றாங்க. முருகப்பெருமான் தான் அப்படி உக்கிரப்பெருவடியாக வந்தான்னு படிக்க போறோம் பின்னால. அதனால இங்க வேல் வீரன் ஒருவனுக்கு வேல் கொடுத்த வரலாறு, அது நமக்கு முழுமையான வரலாறு கிடைக்கல. அந்த வேல் வீரன் தன்னுடைய நாட்டு பாண்டிய மன்னனுக்கு வெற்றி வர வேண்டும் என்று பெருமானை வேண்டியிருக்கின்றான். எனவே சூரபத்மனை வென்ற முருகனுக்கு வேல் கொடுத்தது போல அந்த வேலன்புத்தூர்ல ஒரு வேல் வீரனுக்கு வேல் கொடுத்தான் என்பதுதான் வரலாறு. அது வரையில்தான் இந்த வரலாறு நமக்கு தெரிகிறது. வேலன்புத்தூர் விட்டு ஏர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கை என்றால், பெருமான் அந்த கோலத்தை காட்டியிருக்கிறான், கோலம் பொலிவு காட்டினான், வேல் கொடுத்து யார் கொடுத்தது வேல் என்பதை காட்டுகிறான் என்றால், ஒரு வேல் வீரனுக்கு பெருமானுடைய தரிசனம் கிடைத்திருக்கு இல்லையா? அப்ப பாண்டி நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எவ்வளவு அன்புடையவர்களா இருக்கிறாங்க. நம்ம மாணிக்க வாசகரை சொல்றோம், பாண்டியனை சொல்றோம். ஆனா பாண்டி நாட்டில் இருக்கின்ற குதிரை வீரன், பின்னால குதிரை சேவனை சொல்ல போறார், அமைச்சரை சொல்ல போறார், எல்லோருமே அங்கு பற்றுடையவர்களா இருந்திருக்கிறார்கள் பார்க்கும். அதனால அந்த பொலிவான கோலத்தை காட்டி வேல் வீரனுக்கு வேலை தந்தான் என்பது அந்த வேலம்புத்தூர் பாட்டுக்கு உள்ளது. அதுக்கடுத்து தர்ப்பண மதலில் சாந்தம்புத்தூர் வில்பொரு வேடற்கு இந்த விளைவு என்று வரும். தர்ப்பணம் என்றால் கண்ணாடின்னு அர்த்தம். கண்ணாடியில பெருமான் தோன்றியிருக்கிறான். அது சாந்தம்புத்தூர் இருக்குது. அது சாந்தம் அல்ல, சாத்தம்புத்தூர். சாத்தன் என்றால் சாத்தனார், இப்ப சொல்ற ஐயப்பன், அதுதான். ஹரிஹரபுத்தராக சொல்லுகின்ற மாசாத்தன், அவனோடு அந்த அந்த தெய்வத்தோடு தொடர்புதாலே சாந்தபுத்தூர் வந்திருக்கிறார், சாத்தம்புத்தூர் வந்திருக்கலாம். சாத்தன், சாத்தப்பன் என்ற பெயர்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. இலக்கணத்தில் சொல்ற பொழுது சாத்தன் பொதுப்பெயர்னு சொல்லுவாங்க. ஆண்பார் பெயர்ல பொதுப்பெயர், அது அதாவது உயர்தனைக்கும் அகிரணைக்கும் சாத்தன் வரலாம். தாங்கள் வளர்க்கின்ற ஆண் காளை மாடு என்றால் அதுக்கு சாத்தன் பெயர் வச்சிருக்காங்க. அப்புறம் உயர்தனையாக மக்களுக்கும் சாத்தன் என்று பெயர், ஆண் மக்களுக்கும் சாத்தன் பெயர் இருந்தது. எனவே ஹரிஹரபுத்தர் என்று சொல்லுகின்ற ஐயப்பன் அந்த சாத்தனுடைய புத்தூர், எனவே சாத்தம்புத்தூர், அது சாந்தமுத்தூர் இங்கு வருது. தர்ப்பணம் அதனிலே தந்தான் என்றால், வேலம்புத்தூர்ல எப்படி வேல் வீரனுக்கு தோன்றி வேலை கொடுத்தானோ அதுபோல வில்வீரன், வில் பொரு வேண்டல்ல, விற்பொரு வேடன், வில்வீரன், வில்வர் ஒருவனுக்கு கண்ணாடியில தீட்டப்பட்டிருந்த வண்ண ஓவியத்திலே இருந்து வில் வழங்கினான். நீங்க பார்க்கலாம், சுந்தர பெருமானுக்கு அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? அது சேக்கிழார் சொல்லல. சிவபெருமான் கைலாயத்தில் ஒரு கண்ணாடிக்கு முன்னே போய் நின்றாராம். நின்றவர்களே ரொம்ப அழகா இருந்தார் இல்லையா? தான் அழகா இருந்ததுனால சுந்தரனே வா அப்படின்னாராம். கண்ணாடியிலே தோன்றிய தன்னுடைய உருவத்தை வான்னு சொன்னே சுந்தரனாக வந்தார். அவர் தான் ஆளாள சுந்தரன் சொல்றாங்க. இது பின்னால சொல்லப்பட்டதுதானே தவிர சேக்கிடார சொல்லல. ஆனால் இங்கே சாந்தம்புத்தூர்ல தர்ப்பணம் கண்ணாடியில எழுதப்பட்ட ஓவியமாக இருந்திருக்கிறது.
அந்த ஓவியத்திலே இருந்து வெளியே வந்திருக்கிற பெருமான் அது ஓவியமாக இருக்கின்றது. அங்கிருந்து வில்லை தந்திருக்கிறான். சாந்தமுத்தூரிலே எப்படி வேலமுத்தூரிலே வேல் கொடுத்தானோ அதுபோல வில்வீரன் ஒருவனுக்கும் கூட வேல் கொடுத்தது போல சாந்தமுத்தூரிலே வில் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பாண்டியன் வெற்றிக்காக பெருமான் செய்தது. வேல்வீரனுக்கும் வில்வீரனுக்கும் படைகளை தந்து பாண்டியன் வெற்றிக்காக தந்ததுன்னு சொல்றாங்க. அப்படிதான் அதை வைத்துக்கணும். ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க, மாணிக்கவாசர் காலம், இந்த காலத்துல பாண்டியன் ஒடுங்கி இருந்தான், பேரரசாக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை களப்பிரர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இருண்ட காலம், 4ஆம் நூற்றாண்டெல்லாம் இருண்ட காலம். அந்த களப்பிரர்களை எப்படி வெற்றி பெறலாம், நாட்டை விட்டு அந்நியர்கள், எப்படி பிரிட்டிஷார் இருந்தாங்க இல்லையா, ஆங்கிலேயர் அந்நியர்கள், அதுபோல தமிழ்நாட்டிலே அந்நியர்களாக களப்பிரர்கள் வந்திருந்தார்கள். அது இருண்ட காலம் சொல்றாங்க வரலாற்றுல. அந்த களப்பிரர்களை நாட்டை விட்டு விரட்டுவதற்காக பாண்டியன் ஒடுங்கி இருந்து படைகளை சேகரித்தார். அதனால்தான் திருப்பெருந்துறையிலே போய் குதிரைப்படை வாங்கி கொண்டு வா, படைகளுக்கு வேண்டும்ல குதிரைப்படை, அதற்காக குதிரைகளை வாங்கி வா என்று அனுப்பினார். அதே போல அங்க இருக்கிற பாண்டியனுடைய வீரர்கள் எல்லாம் நம்ம நாட்டை அந்நியன் பிடித்து விட்டானே, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேல் வீரன் வில்வீரன் எல்லாம் பெருமானை வணங்கி இருக்கிறார்கள். எனக்கு வெற்றி பெறும்படியாக வேல்தா, பாண்டியன் வெற்றும்படியாக வீழ்த்தா என்று வீரர்கள் வேண்டியிருக்கிறார்கள். அந்த முறையில் அவர்களுக்கெல்லாம் வேலையும் வில்லையும் தந்திருக்கிறான். இந்த வரலாற்றை மாணிக்கவாசகர் நன்கு அறிவார். அவர் அமைச்சராக இருந்தனால் நன்கு அறிவார். அதனால் இதை சொல்லுகிறார். பெருமானுடைய கீர்த்தியாக சொல்ற பொழுது ஊரே சொல்றார் பாருங்க, வேலன் புத்தூரில் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டினார். வேல்வீரனாக தன்னை காட்டினான் பெருமான். தர்ப்பணமதில் சாந்தம்புத்தூர், சாத்தம்புத்தூர் என்று சாத்தப்பன் சாத்தனார் மாசாத்தன், அந்த ஊர்ல விற்போர் வேடருக்கு இந்த விளைவு, வில்லை கொடுத்தார் பெருமானுக்கு என்று பார்க்கிறோம். இது ரெண்டும் முக்கியமானது. அதற்கடுத்து நாம சொன்னது நந்தம்பாடி, வேலம்புத்தூர், தர்ப்பணம். இனிமேற்பட்டு இங்க இருக்கிறதெல்லாம் நாம் முன்னே சொன்னோம். இடையில 44, 45 மதுரை பெருநன் மாநகரிலிருந்து குதிரை சேவகன் ஆனது என்று வருது. அது 4ஆவது வைத்துக்கணும். மதுரை பெருநன் மாநகரிலிருந்து குதிரை சேவகனாக ஆகிய கொள்கை, அது 4ஆவதா வைத்துக்கணும். அது 44, 45 வரி. மதுரையில் குதிரை சேவகனாக வந்தது சவுந்தர சாமந்தன் என்னும் அமைச்சன் பொருட்டு என பரஞ்சோதியார் திருவிழாவில் கூறும். குதிரை சேவகனாக வந்ததை பரஞ்சோதியார் கூறுகிறார், திருவிளையாடற் புராணத்தில் கூறுகிறார். எனவே சவுந்தர சாமந்தன் என்ற அமைச்சன் சார்பிலே பெருமான் குதிரை சேவகனாக வந்திருக்கிறான். சேவகன் என்றால் வீரன் அர்த்தம். அப்ப மதுரையில அமைச்சருக்காக குதிரை வீரனாக வந்திருக்கிறார். பாண்டிய மன்னனுக்காக குதிரை வீரனாக வந்திருக்கிறார், குதிரை வாணிகனாக வந்திருக்கிறார். அதனால குதிரை சேவகன் என்றால் குதிரை வீரன் அர்த்தம். போர்க்களத்திலே செய்கின்ற குதிரை வீரனாக வந்தார். மாணிக்கவாசகருக்காகவும் பாண்டியருக்காகவும் குதிரை வாணிகனாக வந்தார். அதுதான் விரிவாக சொல்றார். எனவே அதையும் சொல்றார். மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், பெருமானே நீ சவுந்தர சாமந்தன் அமைச்சனுக்காக குதிரை சேவகனாக வந்தாய், எனக்கு குதிரை வாணிகனாக வந்திருக்கிறாயே என்று வியக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அடுத்த செய்தி, மதுரை பெருநகர் மாநகரிலிருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை, அதை பார்க்கணும். அதற்கடுத்து நான் உங்களுக்கு சொன்னதுதான், ஆங்கது தன்னில் அடியவளுக்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசு. அதை நம்ம 5ஆவதா வைத்துக்கலாம். ஆங்கது தன்னில் அடியவளுக்காக பாங்காய் மண் சுமந்த பரிசு. இந்த வரலாறு பிட்டுக்கு மண் சுமந்த வரலாறு மாணிக்கவாசருடைய வரலாற்றோடு சேர்த்துதான் சொல்லுகிறார்கள். அதாவது பரஞ்சோதியாரும் சரி,
நம்பி திருவிளையாடலும் சரி, திருவாதூர் எதுவாக இருந்தாலும் பிட்டுக்கு மண் சுமந்தது பிறம்படிப்பட்டதெல்லாம் மாணிக்க வாசகருக்காக சொல்றாங்க. அது அல்ல. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டது என்பது அடியவளுக்காகன்றார். நம்ம பேர் வந்தின்றாங்க. வந்தி என்ற சொல் வடமொழி சொல். அதற்கு குழந்தை இல்லாத மலடின்னு சொல்றாங்க. எப்போ அதை வந்தின்னுவாங்க அந்த காலத்துல. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. பாவம், கணவன் இறந்து போயிட்டார். எனவே பிட்டு வாடகம் செய்து அந்த அம்மா பிழைப்பு நடத்துறாங்க. பெருமான் மேல அவ்வளவு அன்புடையவங்க. நாள்தோறும் பிட்டு விற்பதற்காக அந்த ஆவிகளை வேகுது இல்லையா, அதுல முதல்ல எடுக்கிறாங்க இல்லையா, முதல்ல இருக்கிற பிட்டை பெருமானை மதுரை பெருமானை நீங்க சாப்பிடுங்க என்று வச்சிருவாங்க. உங்களுக்கு என்று காணிக்கையாக்கி விட்டு அடுத்து வந்த பிட்டை எல்லாம் விற்பாங்க. அப்ப நாள்தோறும் அந்த அம்மா பெருமானுக்காக பிட்டு வச்சிருக்காங்க. அதனால்தான் பிட்டு நேர்பட மண் சுமந்துன்னுவார். பின்னால பாடுற போது மாணிக்க வாசகர், நாள்தோறும் பிட்டு உனக்கு காணிக்கையா வச்சாங்கப்பா, சாப்பிட்றதுக்கு ஆராதனையா அந்த நைவேத்தியமா வச்சாங்க, உனக்கல்லவா அது சேர்ந்தது. எனவே நீ என்ன பண்ண, நாள்தோறும் அந்த படையில் வைத்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இல்லையா. அந்த அம்மாவுக்கு அருள் புரிவதற்காகத்தான் வைகையிலே வெள்ளம் வந்தது, அணை உடைந்தது. எல்லோரும் சேர்ந்து அணை கட்ட வேண்டும் என்று சொன்ன போது இந்த அம்மாவுக்கு ஆள் கிடையாது. பெருமான் அரசன் ஆணையிட்டுறான். இந்த அம்மா என்ன செய்யறது, பெருமானே எனக்கு கூலி ஆள் யாருப்பா, எனக்கு கிடைக்கலைப்பா, எனக்கு குழந்தையும் கிடையாது எங்க வீட்டுல, நான் ஒற்றையாள், என்ன செய்வது என்றுதான் மதுரை பெருமானை வேண்டியிருக்காங்க. அதனால பிட்டு நேர்பட மண் சுமந்தார். தான் சாப்பிட்டார்லே, நாள்தோறும் சாப்பிட்டாலே நைவேத்தியம், அதை சரி செய்வதற்காக பெருமான் அங்கே கூலியாளாய் வருகிறான். வந்தவர் அல்லவா என்று வியந்து சொல்லுகிறார். ஆங்கரு தன்னில் அடியவளுக்காக, அவளுக்காக தான் வந்தார். பாங்காய் மண் சுமந்தார் என்பது அந்த அம்மாவுக்காக, தனக்காக அல்ல. பாட்டு தெளிவா இருக்குது. ஆனால் ஏதோ காலம் பற்றி புராண ஆசிரியர் அத்தனை பேருமே திருவிளையாடல் புராணத்துல எல்லாத்திலையுமே இது மாணிக்க வாசகராக்க செய்ததுன்னு எங்குமே அவர் சொல்லலை. திரு அம்மானை பாட்டுல கூட பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை விண் சுமந்த கீர்த்தி வியல் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோபால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கான் அம்மானாய். எங்கேயாரு தனக்காக சொன்னாரா? கூலி கொண்டான் அக்கோவால் முத்துண்டான். அது பக்தியினாலே அடியவர்களுக்காக செய்த ஒன்று. தான் பிறம்படிப்பட்டான் என்று வருது இல்லையா, அது பொதுவாதான் பாடுறான், தனக்குன்னு பாடல. தனக்குன்னு பாடுறது தனக்குன்னு வெளிப்படையா சொல்லிடுறார். எனக்காக ஈர்த்து என்னை ஆட்கொண்டான், திருவடி சூட்டினான், அதெல்லாம் அவருக்காக செய்த திருவிளையாடல். அதனால இந்த மண் சுமந்த படலம் இருக்கு இல்லையா, அந்த மண் சுமந்த படலம் என்பது திருவிளையாடல் புராணத்தில் மாணிக்க வாசகரோடு சேர்த்து சொன்னாலும் அது வந்திக்காக சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கணும். அந்த வரலாற்றையும் நாம் இப்ப பார்க்கலாம். அதாவது எது எதுன்னு நான் குறிச்சிடுறேன். அது 5வது. அப்போ நந்தம்பாடியிலே வேதத்துக்கு பொருள் சொன்னது, வேலம்புத்தூரிலே வேல்வீரனுக்கு அழைப்பு தந்த வேல் தந்தது, கற்பனமதிலே வந்து சாந்தம்புத்தூரிலே வில் தந்தது, குதிரை சேவகனாக சவுந்தரம சாமந்தன் என்று அவனுக்காக குதிரை சேவகராக வந்தது, அடியவளுக்காக பாங்காய் மண் சுமந்தது என்று. அடுத்தது ஒன்று சொன்ன உங்களுக்கு நினைவிருக்கலாம். உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பு என்று இருக்கிறது. அந்த உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டியது என்பது மணிவாசகருக்காக என்பது சில உரையாசிரியருடைய கருத்து. என்னுடைய தந்தையாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் வித்தக வேடம் காட்டினார் உத்தரகோச மங்கை என்றால் உமையம்மைக்கு மீண்டும் அங்கே ஆகமங்களை சிறு சிறு ஐயங்களை நீக்கினார், மீண்டும் அந்த ஆகமங்களை சொன்னார்.
உத்தரம் என்றால் பின்பு பின்புன்னு அர்த்தம். கோஷம் என்றால் நூல் என்ற அர்த்தம். அங்கே ஆகமம். அந்த ஆகமத்தை மங்கை என்றால் உமையம்மை. உமையம்மைக்கு அங்கே மீண்டும் அந்த ஆகமங்களை சில ஐயங்களை தீர்ப்பதற்காக சொன்னார் என்பதால் தான் இது உத்தரகோச மங்கை என்று பெயர். அந்த உத்தரகோச மங்கையினுடைய வரலாறு, தல வரலாறு நமக்கு தெரியும். அங்கே இருந்து கொண்டு வித்தக வேடம் காட்டினான் என்றால் ஞானாசிரியனாக இருந்து உமையம்மைக்கு ஆகமலை சொன்னான் என்பதுதான் உத்தரகோச மங்கை புராணத்தில் இருக்குது. என்னுடைய தந்தையார் என்ன பண்றாங்க, அது அல்ல. அங்க சொன்னது இவருக்காக. உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் என்று சொன்னால் திருப்பெருந்துறையிலிருந்து திருவாதூருக்கு செல்லுகின்ற பொழுது உத்தரகோச மங்கை வழியாக போகிறார் மாணிக்க வாசகர். ஆலயத்திலே சென்று பெருமானை தரிசிக்கிற பொழுது என்ன கேட்கிறார் பெருமானை, திருப்பெருந்துறையை காட்டி அந்த வித்தக வேடம் ஞானாசிரிய கோலத்தை எனக்கு காட்டக்கூடாதா ஒரு முறை? திடீரென்று இந்திர ஞானம் முன்னே பாடுறாருங்க. அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்புன்றார். அதனால இந்திர ஞானம் போல வானவில் போல மறைந்து விட்டாயப்பா, எனக்கு மீண்டும் வந்து காட்சியை காட்ட மாட்டாயா என்று கேட்கிறார். அதனால் பெருமான் ஞானாசிரிய கோலத்தை காட்டினான் என்பது என் தந்தையார் போன்றவர்கள் எழுதிய உரையிலே அது இருக்கிறது. ஆனால் புராணமாக அது உமையம்மைக்கு உபதேசித்த இடம், ஆகமங்களை மீண்டும் சொன்ன இடம் என்று சொல்லி தலைவீசன படலத்தோடு அப்படியே அதை சொல்றார். வளைஞர் மகளாக உமையம்மை பிறந்து, வளைஞர் மகளாக பிறந்து அந்த அம்மாவை திருமணம் செய்து கொண்டவுடனே அப்படியே நேராக உத்தரகோசம் அங்கே செல்கிறார்கள் இருவரும். அங்கே சென்று ஆகமங்களை உமையம்மைக்கு சொன்னார் என்று புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அதனால இப்ப நாம் என்ன பண்ணணும், இங்கே கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி கிளிர்துபடுத்து மாவேட்டாகி ஆகமம் வாங்கியும் என்ற அந்த நான்கரையும் அது அப்படியே இங்க கொண்டு வந்து உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டி இயல்பும் என்று இணைக்கணும். அதாவது 15வது அடி 15, 16, 17, 18. அப்புறம் இங்க வருகின்ற பொழுது 47, 48, 49 அந்த வரியில் சேர்த்துக்கணும். உத்தரகோச மங்கையிலிருந்து சேர்த்துக்கணும். 48, 49 வித்தக வேடம் காட்டியல் என்று சேர்த்துட்டு அப்படி இணைத்து படித்தால் பெருமானுடைய திருவிளையாடல்ல வலைவீச படலம் தெரியும். உத்தரகோச மங்கையிலே மாணிக்க வாசகருக்கு அருளினார் என்பதோ அல்லது உமையம்மைக்கு அங்கே ஆகமலை சொன்னார் என்பதோ ஒரு விளையாடலாக, அருள் விளையாடலாக முடியும் என்று அதையும் நாம் உத்தரகோச மங்கையிலிருந்து என்று பார்க்கணும். அது 6வது. இனி வரிசையாக ஒன்றொன்றால் நம்ம பார்க்கலாம். இதில் நான் இன்றைக்கு சொல்ல எண்ணியது என்றால் அன்றைக்கே நான் சொன்னதுதான், எது எது மாணிக்க வாசகருக்கு என்று, மாணிக்க வாசகருக்கு எது எதெல்லாம் அவருக்கு காட்டிய திருவிளையாடல் என்று சொன்னால் இங்கே எடுக்கணும். அதாவது அரியொடு பிரமர்க்கு அளவறி ஒண்ணான் நரியை குதிரை ஆக்கிய நன்மை, அது மாணிக்க வாசகருக்குரியது. ஆண்டு கொண்டருள் அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கணக்கு இசையப்பெறாத ஆண்டான் எங்கோ அருள்வடி இருப்ப தூண்டு சோரி தோற்றிய தொன்மை, அது பாண்டியனுக்கு. குதிரையை கொண்டு குடநாடு சதுரட சாத்தாய் தான் எழுந்தருளிது பாண்டியனுக்கு. அதாவது 27வது. குதிரையை கொண்டு குடநாடு அதிர்மிசை சதுரபட சாத்தாய் தான் எழுந்துள்ளினான், அது பாண்டியனுக்கு. ஈண்டு கனக விசையப்பெறாது ஆண்டான் எங்கோர் அருள்வழி இருப்பது பாண்டியனுக்கு. நரியை குதிரை ஆக்கியது மாணிக்க வாசகருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க சொல்ற பொழுது அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பு, அது மாணிக்க வாசகர். நீங்க என்ன செய்யலாம், பக்கத்துல ஒரு கோடு போட்டு மாணிக்க என்றோ மா என்றோ போட்டுக்கலாம். மாணிக்க. அரியோடு பெருமருக்கு அளவறி ஒண்ணான் நரியை குதிரை ஆக்கிய மாணிக்க வாசகருக்கு. அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டியது மாணிக்க வாசகருக்கு. உத்தரகோச மங்கையில் இருந்து என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறது. இருந்தாலும் உரையாசிரியர் என்னுடைய தந்தையார் மாணிக்க வாசகர், அதை வித்தக வேடம் காட்டியது மாணிக்க வாசகர்.
அதுக்கப்புறம் வாதவூரில் வந்திருந்தருடைய பாதச்சிலம்பு காட்டிய பண்பு மாணிக்க வாசகர். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சூதில் கறந்த கள்ளம், அதுவும் மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறையிலே மறைந்தார், சோதி காண்பித்து மறைந்தார் என்பது மாணிக்க வாசகருக்கு. அவ்வளவுதான். அது வெளியில் சொல்லி மற்றதெல்லாம் பூபல முதல் எல்லாம் மற்ற வேறு சொல்றார். அப்ப மாணிக்க வாசகருக்கு சொல்லி மற்றதெல்லாம் நிறைய வேறு வேறு திருவிளையாடல் சொன்னார். சொல்லி முடித்துட்டு அப்புறம் முடிக்கிற பொழுது என்ன முடித்தார் என்றால் 126 எப்பெரும் 25 வச்சுக்கலாம். எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசத்தினால் ஆண்டு கொண்டு அருளினான் நாயினேனை நலமலி தில்லையுள். அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அது மாணிக்க வாசகருக்குரியது. நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்தரு பொதுவில் வருகன ஏழை என்னை ஈங்கொழுத்தருளி அன்று உடன் சென்ற அருள் பெருமுடிய அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலது வாயு மயக்க வேதியும் மூதலமதில் புரண்டு வீழ்ந்தலறியும் கால் விசைத்தோடி கடல் புகமண்டி நாதநாத என்று அழுது அரட்டி பாதமெய்தனர் பாதமெய்தவும். அப்புறம் பதஞ்சலிக்கருடைய பரமநாடக என்று இதஞ்சலி பெய்தர் என்று இயங்கினர் இயங்கவும் எழில்பெறும் இமயத்து இயல்புடைய அம்புல் புலிதர் புலியூர் பொதுவின் நடனவில் கனிதவர் செவ்வாய் உமையோடு காளிக்கருடைய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் புலிதரு புலியூர் புக்கி எரிதருளினான் புலிதரு கையை உயர்கழுவோனே என்று திருப்பெருந்தலே நடந்த என்ன செய்தி. அடியவர்களெல்லாம் உடன் சென்றார்கள். பல பேர் அன்று உடன் சென்று அருள் பெற்றார்கள். எய்த வந்திலாதார், எய்த வர முடியாதவர்கள், எய்த வந்திலாதார் எல்லாம் எரி பாய்ந்தார்கள், தீலை விழுந்தார், மயக்கம் எய்தினார்கள், கால் விசைத்தோடு கடலே வீழ்ந்தார்கள், நாத என்று அழைத்து மயங்கி போய் இறந்து போனார்கள், பாதம் எய்தினார்கள், சில பேர் ஏங்கினார்கள். அப்படி பெருமான் இமயமலையில் இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற பெருமான் புலியூரிலே பொது நடமாடுகின்றான் அல்லவா. உமையோடு காளிக்கு அவருடைய திருமுகம் அல்லவா. நாள்தோறும் நடனமாடி பெருமாய் உமையமைக்கு காட்டுகிறான். காளிக்கு தன்னுடைய ஆட்டத்தை காட்டினபடினே ஆடல் கண்டு அருளினாள் அந்த அணங்கு காளி. அப்படிப்பட்ட அழகுடைய பெருமான் புலியூர் புக்கு நிதறினான். புலியூருக்கு சென்றான். யார்? ஒலிதரு கையில் கிழவோர். கைலாயத்தில் இருக்கிற பெருமான் இப்பொழுது சிதம்பரத்திற்கு சென்றிருக்கிறார் என்று பார்க்கிறார். அங்க திருவிளையாடல், நம்பி திருவிளையாடல் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பற்ற புலியூர் என்று ஒரு அதுக்கு தனி அது ஒரு பாட்டு உண்டு. அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம் அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. பொன்னம்பலம் அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. அம்பலம் அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. அப்புறம் சபாபதி அது ஒரு பாட்டு உண்டு. இப்படி தனித்தனையாக பாடுறாரு. சிதம்பரத்தை சொல்ற பொழுது அங்கே அம்பலம், திருவம்பலம் இருக்கிறது, திருச்சிற்றம்பலம் இருக்கிறது, பொன்னம்பலம் இருக்கிறது. அதாவது சபையை சொல்றது அங்கே என்ன சொல்லுவாங்க, சிற்றம்பலம், பேரம்பலம்னு சொல்லுவாங்க. பேரம்பலம் ஒன்று உண்டு. அது இல்லாம பொன்னம்பலம் கனக சபை என்று ஒன்று உண்டு. அதாவது சிற்றம்பலம் எது என்றால் பெருமானுடைய திருவுருவுக்கு இல்லையா, உருவத் திருமேனி நடனமாடுகின்ற நாள்தோறும் ஆராதனை செய்யறாங்க இல்லையா, பக்கத்துல உமையம் இருக்காங்க இல்லையா, சிதம்பரம் ரகசிய இந்த பக்கம் காண்பிக்காங்க இல்லையா, அது சிற்றம்பலம். பஞ்சாக்கரப்படி உள்ளே பெருமான் ஆடுகிறான், அது சிற்றம்பலம். நாள்தோறும் ஸ்படிகலிங்கத்தை வைத்து அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, 2ஆம் காலத்துல ரத்னஸ்வபாதி வைத்து அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அது கனகசபை, அது பொன்னம்பலம். பேரம்பலம் என்பது பஞ்சமூர்த்திகள் இருக்கின்ற இடம். கொஞ்சம் தள்ளி வந்தால் பஞ்சமூர்த்திகள் இருக்கின்ற இடம், அது பேரம்பலம். அப்புறம் கொடிமரத்துக்கு தென்பால் இருப்பது நிறுத்த சபை என்றாங்க, நடனமாடுகின்ற சபை. அங்கதான் ஊர்தவ தாண்டவம், காளிக்காக ஊர்தவ தாண்டவம் ஆடிய இடம், அது நிறுத்த சபை என்றும். அப்புறம் கடைசியா இருப்பது ராஜசபை என்று. ராஜசபை என்றால் 1000 மண்டபம். கீழே கோபுரம், கிழக்கு கோபுரம் வழியாக வந்தால் அங்கே 1000 மண்டபம் பெருசா தெரியும். அங்கேதான் ஆணை திருமஞ்சனம், திருவாதிரை எல்லாம் அங்க மஞ்சனம் எல்லாம் அங்க நடக்கும். அங்கேதான் அந்த காலத்தில் அரசர்களுக்கெல்லாம் முடிசூட்டினார்கள் என்கிறார்கள். தில்லை வாழ்த்து அந்தணர்கள் முடிசூட்டுவாங்க. எனவே அது ராஜசபை.
என்று சொல்லப்படும். எனவே பெருமானை இங்கே அபிஷேகம் செய்து அங்கே முடிசூட்டுவார்கள் அரசனுக்குன்னு சொல்றாங்க. 5 சபையாக சிற்றம்பலம், கனகசபை என்கின்ற பொன்னம்பலம், பேரம்பலம், அப்புறம் நிறுத்த சபை, ராஜசபை என்று 5 வகையான சபைகளை அங்கே சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இங்கே என்ன பண்ணார்? புலியூர், பெரும்பற்ற புலியூர் என்றால் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர். அவர் தன்னுடைய காலை புலிக்காலாக மாற்றிக்கொண்டு வழிபாடு செய்கிறார். அதனால் அவருக்கு பெரும்பற்றுனர். பெரும்பற்றுடைய புலியூர் வியாக்கிரபாதர், அந்த அவருடைய பெயராலே அது வழங்கப்படுகிறது. தில்லைவனம் என்பது ஊருக்கு பெயர், தலத்துக்கு தில்லைவனம் என்று பெயர். சிதம்பரம் என்பது கோயிலுக்கு பெயர். இதெல்லாம் தில்லையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தில்லைவனம் என்பதுதான் பழைய பெயர். குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்தில் தில்லைவனம், காசி, மாயூரம் என்றெல்லாம் பாடுறார். அப்புறம் முல்லைவனம்ன்றார். இப்போ தில்லைவனம் என்றால் சிதம்பரம். திருமந்திரத்தில் தான் சிதம்பரம் என்ற சொல் வருகின்றது. அந்த சிதம்பரம் என்று சொன்னால் அது சிற்றம்பலம் தான். தமிழில் சிற்றம்பலம் சொல்றோம், அந்த வடமொழியில சிதம்பரம் சொல்றாங்க. இன்றைக்கு அது ஊர் பெயரா மாறி போச்சு. சிதம்பரம் என்று ஊர் பெயரா மாச்சு. தில்லைதான் ஊர் பெயர், சிதம்பரம் என்றால் கோயிலுக்கு தான் பெயர். அது பழைய காலத்தில். இப்ப அது மாறி போய். அதனால இதெல்லாம் சொன்ன பொழுது இப்படி பெருமான் எங்கே சென்றார்? திருப்பெருந்துறையை ஆட்கொண்ட பெருமான் என்னை ஏழை இங்கு என்னை ஒழித்தருளி கோலவாறு பொதுவில் வான்னு சொன்னான். பொது அம்பலத்திற்கு வா என்று சொல்லிவிட்டு புலியூருக்கு சென்று ஒடுங்கினான், அங்கே சென்று மறைந்தான் என்று வருது இல்லையா? இது எல்லாம் மாணிக்க வாசகருக்காக செய்தது என்று பார்க்கிறோம். அதனாலே இந்த கீர்த்தி திரகவல்ல நாம் இப்பொழுது பார்த்திருப்பது நந்தம்பாடி, வேலம்புத்தூர், தர்ப்பணம், அந்த சாந்தம்புத்தூர், இந்த 3 பார்த்திருக்கிறோம். அது இல்லாமல் உமையம்மைக்கு அருள் புரிந்த விளையாடல், அது கல்லாடம், பஞ்சப்பள்ளி என்று பார்த்தோம். இன்னும் அந்த பாண்டியனுக்கு துண்டு சோரி தோற்றினான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு திருவிளையாடல அங்கங்கே வருகின்றது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒன்றொன்றாக படிக்கலாம். இப்போ நான் முதல்ல படித்தது வேதத்துக்கு பொருள் சொல்றது கொஞ்சம் படலமாக படிச்சுட்டோம். இந்த தர்ப்பணம் அதில் சாந்தமுத்தூரும் வேலம்புத்தூரும் பொதுவான குறிப்பாக இருக்குது, பெரிய வரலாறாக இல்லை. எனவே அந்த வரலாற்றை நம்ம அங்கே அதிகம் பார்க்க முடியாது. சில பேர் உக்கிரப்பிரவதின்னு சொல்றாங்க, அது இல்லைன்னு மறுக்கிறாங்க. எனவே அந்த வரலாறு நமக்கு தெரியலை. ஆனால் அந்த குதிரை சேவகனாக வந்தது பரஞ்சோதியார் சொல்லுகிறார். சௌந்தர சாமந்தன் என்ற அமைச்சனுக்கு குதிரை சேவகனாக வந்தது என்று சொல்றார் இல்லையா? அதையும் நாம் பார்க்கலாம். இப்படி சில புராணங்களை, திருவிளையாடல்களை புராணங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை மட்டும் இன்னைக்கு நான் நினைவுபடுத்துறேன். இனிமேற்பட்டு அடுத்த வகுப்பு நாம் நாளைக்கே கூட வெள்ளிக்கிழமை இருக்குது. நாளைக்கு இதுல மதுரை பெருநன்ன மாநகரில் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கை, சௌந்தர சாமந்தன் அமைச்சனுக்கு குதிரை சேவகனாக இருந்தார் என்று இல்லையா? அந்த 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 திருவிளையாடலை நாம படிக்கலாம். அதுக்கு அதை படித்த பின்னால் வலைவீசிய படல் இருக்கு இல்லையா? வலைவீசிய படலத்தையும் நாம் சிந்திக்கலாம். நாளைக்கு இந்த ஒன்று கொஞ்சம் நேரம் இருந்தால் வலைவீசிய படலத்தையும் கொஞ்சம் ஆரம்பித்து நம்ம சிந்திக்கலாம் என்று கூறி நான் இந்த அளவுக்கு இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். மணி 9 ஆகிவிட்டது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை என்றால் நம்ம நாளைக்கு நாம் சந்தித்து திருவிளையாடலையும் கீர்த்தி திரைகளையும் திருவிளையாடலையும் சேர்த்து நாம் சிந்திக்கலாம் என்று நான் நிறைவு செய்கின்றேன். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஐயா, அந்த யுகம் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமாம், ஆமாமா. நம்மளும் அப்ப பிறந்திருப்போமா? ஆதியும் அந்தமும் இல்லங்கிறப்ப. அதாவது நம்ம எத்தனையோ பிறப்பு சொல்றாங்களே, அதாவது ஒரு குறிப்பு என்ன சொல்றாங்க, 84,100,000 யோனி பேதம் சொல்றாங்க இல்லையா? 84 லட்சம் சொல்றாங்க இல்லையா? அந்த 84 லட்சம் யோனி பேதத்தில் பிறந்த பின்னால் தான் மானிட பிறவியான். அந்த குறிப்பை தான் மாணிக்கவாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையா என்றார் இல்லையா? 7 வகை பிறப்புல வந்து கடைசியா பிறப்பு மானிட பிறப்பு. இது ஒரு பெரிய அரிய பிறப்புன்றார். அதனால மானிட பிறப்பு சிறந்தது என்றும்
இந்த பிறப்பில் தான் நமக்கு இனிமேல் பட்டு பிறவி வேண்டாம் என்று பெருமானை கேட்க முடியும். மற்ற புழுவாய் பிறந்தாலும் அவர் சொல்றார், வலுவா பிறகு தப்பு இல்லை, ஒரு நடி வலுவாம இருக்கணுமா நான் மறந்துடுவேன்றார். அதனால மற்ற பிறப்புக்கெல்லாம் நமக்கு பெருமானை வேண்டி பிறவி நீக்க முடியாது. மானுடப் பிறவிதானும் வகுத்தது எதற்காக என்றால், மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தாலும் அரண்படிக்கின்றார். பெருமானை வணங்கி பிறவி நீக்கிக் கொண்டு பிறவி இந்த பிறவிதான். அதனால ஏதோ எத்தனையோ யுகத்தில் நாம் இருந்திருக்கலாம். இப்ப நாம பிறந்திருக்கிறோம், இந்த கலியுகம் இதுல இருந்திருக்கிறோம். இப்பவே நாம பிறப்பு வேண்டாம் என்று சொல்லலாம் அல்லவா? அதைத்தான் இப்படி சொல்றாங்க. உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான் பெருமாள். உங்கள மாதிரி ஆசிரியர்கள் தான் நாங்க திருந்திருவோம் ஐயா. அதால யோசிக்கலாம், யோசித்து செய்யலாம். பெருமானுடைய அன்பு, பெருமான்மை அன்பு இருந்தால் போதும், பிறவி நீங்கிடும் நமக்கு. சொல்லுங்கம்மா மாண்பினி, சொல்லுங்கம்மா. ஏன் நம்ம போன சிந்தனையிலங்க ஐயா, வேதம் ஆகமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்துக்கு அந்த மூல மந்திரம் அப்படிங்கிறது பிரணவம் அப்படின்னும், ஆகமத்துக்கு வந்து நம்ம ஐந்தெழுத்து அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்க ஐயா. ஆனா உண்மை விளக்கம் சிந்திக்கும் பொழுது நமக்கு அந்த ஓம் பிரணவத்தில இருந்துதான் ஐந்தெழுத்து தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு, அது எப்படிங்க எடுத்துக்கிறது? அதாவது பிரணவம் என்பது பொதுவானதுதான். அந்த பிரணவத்தை வைத்துக் கொண்டு நீங்க போனீங்கன்னா உலக பயன் தான், உலக மொழிதான் அது. அஞ்செழுத்துக்கு பொருள் அப்படி அல்ல. அஞ்செழுத்து என்பது பெருமானிடத்தை கொண்டு சேர்க்கின்ற மந்திரம். அது ஓம் என்பது உலக மொழிகள் தோன்றுகின்ற, ஒலிகள் தோன்றுகின்ற ஒன்று. அது சிறப்பா நாம சொல்றோம், அதை சிறப்பு தான். ஏன்னா அது முதலாவதாக தோன்றது பெருமான் அதை தோற்றுவிக்கிறான்னு சொல்றோம். ஆனால் அதனால்தான் நம்ம புத்தி பஞ்சாட்சரம் சொல்ற பொழுது ஓம் என்று சொல்லக்கூடாதுன்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மந்திரங்களை சொல்ற பொழுது எல்லா மந்திரங்களுக்கும் ஓம் என்று சொல்லணும். என்றால் அந்த பிரணவத்திலிருந்தான் அந்த மந்திரம் வந்ததுன்றாங்க. விதிவிலக்காக அஞ்செழுத்து இருக்கு இல்லையா, அஞ்செழுத்து என்பது பெருமான் இருக்கின்ற, பெருமானும் அவன் அருளுமாக இருக்குது. சீவா என்பது அவர் பெருமாள், அதே மாதிரி நாய் என்பது அவருடைய மறைப்பு சக்தி. 3 எழுத்து அவனோடு இருக்குது. அந்த ஆன்மா என்பது தனியா இருக்குது, மலம் அதோடு கலந்து இருக்குது. அப்ப 3 பொருளா இருந்தாலும் 2 பொருள் தான், சிவமும் ஆன்மாவும் தான். ஆன்மா மலத்தோடு இருக்குது, ஆனால் சிவம் அருளோடு இருக்குது, மறைப்பு சக்தியோடு அருளோடு இருக்குது என்று நாம சொல்றோம். இந்த பொருள் ஓம்பல கிடையாது, ஓங்காரத்துல கிடையாது. ஓங்காரம் மொத்தமா சொன்னா பெருமான் பொருள், அவன் தான் பொருள். அது வேற, எல்லாவற்றுக்கும் அவன் தான் பொருள். எண்ணும் எழுத்தும் சொல்லானான் என்றும் பிரணவ பொருளா இருக்கின்றான், உய்யின் உள்ளத்தில் ஓங்காரமா என்றான் சொல்றான், அதெல்லாம் சரி. ஆனால் சொல் வடிவாக இருந்து நமக்கு விளக்குகிறான். உலகப் பொருள்கள் எல்லாம் விளக்குதனால்தான் புத்தி பஞ்சாட்சரம் சொல்ற பொழுது ஓம் என்று சொல்லக்கூடாதுன்னு மறுத்திருக்கிறாங்க. சொன்னீங்கன்னா மீண்டும் நீங்க உலக பயணம் ஆயிடுறீங்க, பெருமானை அடைய முடியாது. அதனால்தான் சூக்கும பஞ்சாட்சரம், தூல பஞ்சாட்சரத்துல ஓம் சொல்லலாம். ஆனால் புத்தி பஞ்சாட்சரம் என்ற சிவாய என்பதில் ஓங்காரம் சொல்லக்கூடாது என்று மறுத்திருக்கிறாங்க. அதனால்தான் அதை நாம சொன்னோம். வேதத்துக்கு உள்ளது பிரணவம், நம்முடைய மந்திரமாக இருப்பது அஞ்செழுத்து அல்லது திருச்சிற்றம்பலம் சொல்லலாம். நம்ம ஓம் என்று சொல்றது, அதாவது சிற்றம் கூட சொன்ன உடனே ஓம் என்று சொல்றது வேதங்களை சொல்ற பொழுது ஓம் என்று சொல்லுவாங்க. நாம ஓம் சொல்றது கிடையாது, திருச்சிற்றம்பலம் சொல்லுவோம். அப்படிதானே சொல்றோம் இப்போ திருமுறையெல்லாம். அது சிற்றம்பலம் பெருமானுடைய அருளால் வருகின்ற ஒலி, அருள் ஒலி, அருள் வெளியிலிருந்து வருகின்ற அருள் ஒலின்னு நாம சொல்றோம். இன்னொரு ஐயன்ங்கய்யா, இப்ப திருக்கோயில்கள் செல்லும் போதுனா திருக்கோயில்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரம்மா வந்து வழிபட்ட ஸ்தலம், பிரம்மா சாபலிங்கிய ஸ்தலம், அப்புறம் வந்து வழிபட்டது அப்படிங்கும்போது இதெல்லாம் இந்த யுகத்துல அவங்க பண்ணாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? சில தலங்கள்ல வந்து வேற யுகத்துல நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. உண்டு உண்டு உண்டு. அதான், அதாவது கற்பங்கள், கற்பங்கள் என்பது பல வகையான கற்பங்கள் சொன்னா இல்லையா, எத்தனையோ கற்பங்கள் இல்லையா. பல கற்பங்கள்ல வரும்போது ஏதாவது ஒரு கற்பத்துல பிரம்மன் வந்திருப்பான், செய்திருப்பான். ஏதோ ஒரு கற்பத்தில் தான் அடிமுடி தேடினார்கள் என்று நாம சொல்றோம். அது இப்ப நடந்துன்னு சொல்றது இல்லை, ஏதோ ஒரு கற்பத்துல ஒரு ஊழிக்காலத்துல நடந்திருக்கலாம்,
அதை மரபாக நம்ம சொல்லி வரோம்ன்றதுதான் நம்ம வைத்துக்கணும். இன்னைக்குதான் நடந்து இப்பதான் நடந்ததுன்றலாம் அப்படி சொல்றது கிடையாது. இப்போ இன்னொன்னு உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். அது வந்துதான் இல்லைன்னு தெரியல. அட்ட விரட்டம் சொல்றோம் இல்லையா? அட்ட விரட்டத்தில் இப்போ உதாரணமா திருவதிகை என்பது முப்புறம் எரித்ததுன்னு சொல்றோம். திருவதிகளை முப்புறம் எரிச்சார் பெருமான் என்னையா? இப்போ திருவதிகை வீரட்டான் இருக்கு, அங்கதானே முப்புறம் எரித்தான்னு சொல்றாங்க. முப்புறமா? எரித்தது அங்கதானே. அதே மாதிரி இப்போ அந்தகாசுரன் சொன்னா திருக்கோவலூர், திருப்பரியில் என்றால் தக்கன் என்று சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் இங்கதான் நடந்ததா? தக்கன் வேள்வி அழித்தது, அந்தகாசுரனை கொன்றது, முப்புறம் எரித்தது, திருக்கடவுர் வீரட்டம் சொல்றாங்க, எல்லாம் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்றாங்க என்றால், முப்புறம் எரித்த அந்த வரலாறு இருக்கு இல்லையா? அந்த வரலாற்று நினைவோடு யாரோ ஒரு அடியவர் திருவதிகளே அல்ல ஸ்தாபனம் செய்தார். இது திருவதிகை என்பது முப்புறம் எரித்த வீரட்டத்தை குறிக்கின்ற ஒன்று. அங்க எரிக்கல, அங்க முப்புறத்தை எரிக்கல. அட்ட வீரட்டம் செய்த தலங்கள்லாம் இடங்கள்லாம் வேறவா இருக்கலாம். ஆனால் அந்தகாசுரனை கொன்றது திருக்கோவலூர், காமன் திருக்குறுக்கை என்று அந்தந்த தலங்களே ஸ்தாபித்தாங்களே சிவலிங்கத்தை. யாரோ ஒரு பெரியவர் அந்த அட்டவிரட்டத்தினுடைய நினைவாக ஸ்தாபித்த லிங்கம் தான் திருவதிகையும் இதுபோல இருக்கிற அட்டவிரட்ட தலங்களும். இங்கதான் நடந்தது என்பதில்லை. அதுபோலத்தான் பிரம்மன் பூஜித்தார், எத்தனையோ ஒரு கற்பத்தை பூஜித்திருக்கலாம். இது பிரம்மன் பூஜித்தது என்று பிரம்மாபுரம். அதுபோல அங்கு வைத்திருக்க திருமால் பூஜித்தார் சக்கரம் பெற்ற இடம் என்றெல்லாம் பின்னாலே வந்த அடியவர்கள் அந்த நினைவோடு அந்தந்த தலத்தை ஸ்தாபித்திருக்கிறாங்க. இதைத்தான் சொல்லணும் என்று ஒரு மரபா நம்ம வைத்துக் கொண்டிருக்கோம். அது இல்லாமல் வரலாறு நடந்தது வேறு. இப்ப திருப்பெருந்துறைன்னா அது வரலாறு. அங்கதான் மாணிக்கவாசகர் அருள் புரிந்தது, அவரே பாடுறார். சீர்காழியிலே தோன்றிய பெருமானுக்கு அருள் புரிந்தது, அவரே பாடுறார். அதெல்லாம் வரலாறுகள். இந்த மாதிரி புராண செய்திகள் எல்லாம் சொல்ற பொழுது இந்த தலங்களில் நடந்ததாக பின்னாலே அவர்கள் சொல்லி அந்த இலிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார்கள் இல்லையா? அந்த மரபைத்தான் நம்ம பின்பற்றுறோம். அந்த மரபை பின்பற்றி நாம் சொல்ல அதை இல்லைன்னா சொல்லக்கூடாது. பெரியவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கே போய் வழிபட பொழுது இதல்லவா பிரம்மன் பூசித்தது, இதல்லவா திருமால் கண் சாத்தியது என்றெல்லாம் நம்ம வழிபடுறோம். மார்கண்டேயரோட இப்படிதானே திருக்கடவுர் மார்கண்டேயரை பற்றி சொல்ற பொழுது அது காசியில் நடந்ததான் சொல்றாரு, இங்க இல்லையே. இவரே திருமூலரை அப்படிதான் சொல்றாரு, காசியில் நடப்பது இங்க திருக்கடவுர்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி சில புராணங்களை நம்ம சொல்றோம், வைத்துக் கொள்றோம். இன்னும் ஒரே ஒரு ஐயம் ஐயா. சொல்லுங்க கேளுங்க. கோயில்ல வந்து நம்ம ஆன்மநந்தி சொல்றோம் இல்லையா? ஆன்மநந்தி இப்போ அது சில புராணங்கள் பார்க்கும் பொழுது இவங்க ஏதாவது அசுரனா இருக்கிறவங்க அம்பாளுடைய திருவருள்னால அவங்க நந்தி வரம் பெற்று நந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தத்துவமா பார்க்கும் பொழுது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அந்த சுத்தமய பூவனத்துக்கு போகும் பொழுது அந்த நிலையை அடைவாங்க அப்படிங்கிறது நம்ம பாக்குறோங்க ஐயா. அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் பக்குவப்படும் பொழுது நந்தி ரூபம் கேட்டு அப்படி அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல எல்லா ஆன்மாக்களும் நந்தி தேவரை, அது சாரூபம் தானே, நந்தி தேவர் சாரூபம் தானே. அந்த சாரூபத்தை எல்லாரும் கேட்பது கிடையாது, எல்லாம் சாயுஜ்யத்தான் விரும்புவாங்க. சில பக்குவத்தை கேட்டார் போல சாலோக சாமீப சாரூபமாக இருப்பார்கள். நந்தி தேவர் போல பல பேர் இருக்கிறாங்க, ஸ்ரீகண்டத்துல பல பேர் இருக்காங்க இல்லையா? அது போல பல ஆன்மாக்கள் இருக்கலாம். எல்லா ஆன்மாக்களும் நந்தியாக எல்லா ஆன்மாக்களும் ஸ்ரீகண்டரா போகணும்னு நம்ம சொல்றது கிடையாது. பெருமான் திருவடி அடையலாம் பல பேர், அதுதான் உண்மையா விரும்புவாங்க. அதில் நந்தி தேவருக்கு என்ன சிறப்பு சொல்றாங்க என்றால், அவர் சாரூபம் பெற்றிருக்கிறார். பெருமான் கேட்கிறார், நீ சாயுஜ்யம் பெறலாம்பா, வந்திருப்பா, உனக்கு என்னுடைய திருவடியை தந்துருன்னா வரமாட்டேன்றார். என்றால் உன்னுடைய காவலை காத்து கொண்டு உன்னுடைய திருவுரத்தை பார்த்து கொண்டிருக்கணும். நான் கலந்துட்டா எனக்கு அந்த இன்பத்தில் இருந்துருவேன், உங்களை நான் பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, எனக்கு அந்த தரிசனம் வேண்டுவதற்காகத்தான் நந்தி தேவர் காவலா இருக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல சில ஆன்மாக்கள் எனக்கு வேண்டாம் சாயுஜ்யம்,
என்று நந்தி தேவரா இருக்கலாம். அது பல நந்தி தேவர் இருக்கலாம், அல்ல ஒரு நந்தி தேவர் நம்ம சொல்றோம். அப்படிதான் எல்லாமே அப்படிதான், அந்த வழிதான் போகணும் கிடையாது. சரிங்க சரிங்க. ஆமா. அப்புறம் இது ஒரு கடைசியா ஒரே சிந்தனைங்க. ம், சரியா சொல்லுங்க. இந்த நம்ம நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வகுப்புல வந்து கைலாயம் சுத்தமாயா புவனம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. அப்போ இந்த லயத்துக்கும் கைலாயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்கய்யா? இந்த அதாவது பெருமானை சேர்கின்ற இடம் லயம் இருக்கு இல்லையா? எப்படி அருள்வெளியிலே பெருமான் ஆடுகிறான், சிற்றம்பலத்திலே ஆடுவதற்குத்தானே தில்லையை வச்சிருக்கிறோம். தில்லையில ஆடுறான்னு சொல்றோம், என்ன அர்த்தம்? அங்கே ஆடுகின்ற பெருமான் அருள்வெளி நமக்கு தெரியாது. அருள்வெளி சுத்தமாயா அந்த நாதத்தை கடந்து நாதாந்தம் அருள்வெளியிலே மீதானம் சொல்றோம் இல்லையா? அருள்வெளியிலே ஆடுவது நமக்கு தெரியாது. அதற்கு சிம்பாலிக்காதான் இங்க தில்லையில ஆடுவதாக சொல்லி இங்க வழிபடுறோம். எப்படி விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு உருவத்திருமேனி போல பெருமானை நம்ம வணங்குறோமோ, அதுபோல் இது கைலாயம் என்று இமயமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தை நாம் கைலாயமா வைத்திருக்கிறோம். இப்ப அங்க போய் கைலாய தரிசனம் பண்றாங்களா, அவங்க பெருமானை பார்க்கிறாங்களா? ஒரு வெள்ளி மலை தானே பார்க்கிறாங்க. அந்த வெள்ளி மலை அங்கே இருப்பதாக நாம் ஐதீகம் பண்றோம். ஆனால் பெருமான் கைலாயம் என்பது நாதாந்தத்தை கடப்பு, அது லயம் என்பது வேறு. அந்த லயத்திற்கு நாம் கைலாயம் சொல்றோம், ஒரு வார்த்தை சொல்றோம், அவ்வளவுதான். கைலாயத்தை சேர்ந்தால் அது லயம் போல, சிவத்தை சேர்ந்தால் அது லயம் போல. அது லயசிவன் என்பது வேறதான். அது சுத்தமாயாபுரத்தை கடந்து போற பொழுது மீதானம் என்ற இடம், அதாவது நாதம் வரையில் உங்களுக்கு சுத்தமாயாபுவனம், நாதத்தை கடந்து போற நாதாந்த நிலைதான் நிராதாரம். அந்த நிராதாரத்துக்கு மேல்தான் மீதானம் என்று நாம சொல்றோம். அது வேறு நிலை. அதுக்கு பதிலாக இங்க கைலாயம் நாம சொல்றோம். அங்க போனது போல கைலாயத்தை சொல்றோம். சரிங்க. அப்ப நம்ம சுத்தமாய புவனத்துல இந்த லயத்தை நாதம் விந்து அப்படின்னு சொல்றோம், அதை அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படிதான் நாதம் விந்து அங்க, அதான் அது ஒரு சுத்தமாய புவனம். அதுக்கு மேற்பட்ட நிலை இருக்கிறது, நமக்கு நாதாந்தம் என்ற நிலை இருக்குது. நாதத்தை கடந்து போற பதமுத்தி என்ற நிலை. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பதமுத்தி அபரமுத்தி தான். அதுக்கு மேற்பட்ட பரமுத்தி போறதுதான் மீதானம், அதை கடந்து போகணும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாருக்கும் சந்தேகம் இல்லை? வேற யாரும் சந்தேகம் இருக்கா? சரி, நிறைவு பண்ணலாம். சரி, ஒரு வாழ்த்து பாடிடும். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவான். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம், நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு திருவிழாவில் போய் பார்க்கலாம். மறுபடி இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ புத்தகம் ஏதாவது வச்சுட்டு இருக்காங்களா? கூகுள்ல பார்க்க முடியுமா? நாம் சொன்னதை கேட்டுக்கிறாங்க. திருவாசகம் இருக்குது. நான் இப்போ திருவிழாவில் பிறந்த அங்கங்க சொல்ல போறோமே, அதெல்லாம் இருக்குமா புத்தகம் தெரியல, சும்மா கேட்டுக்க வேண்டியதுதானா? அது கேட்டாங்க ஐயா, திருவிளையாடல் புராணம் வந்து பிடிஎஃப் இருக்கான்னு கேட்டாங்க ஐயா. இப்போ கூகுள்ல இருக்குமா? ஏன்னா இப்போ நான் வந்து வேற ஒரு வகுப்புக்கு நடத்துறேன். அதாவது திங்களும் யாரும் பகல்ல நடத்துறேன் நான். அந்த கூகுள்ல பார்த்தா நம்பி இது பரஞ்சோதி முனிது இருக்கிறது, நம்பி திருவிழா ரெண்டுமே இருக்குது. அதை பார்த்து அந்த மொத்தமே நமக்கு டவுன்லோட் பண்ண வேணாம், நாம நடத்துற பகுதி மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும். இப்போ நாளைக்கு வந்து அந்த உங்களுக்கு வலைவீசிய படலம் இல்லையா, அதான் வலைவீசிய படலம். அந்த வலைவீசிய படலத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி வைங்க, நாம சொல்லலாம், பார்க்கலாம். சரி, வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம்மா. மஞ்சுளாமா வணக்கம். வணக்கம்மா. ஷியாமலாமா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் எல்லாருக்கும்.